தமிழக அரசு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் மிரட்டும் விதமாக செயல்படுவதாக தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் அமைப்பினர் 32 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி எழும்பூர் பிரசிடென்சி பள்ளி வளாகத்தில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நமது வேந்தர் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த டிட்டோ ஜாக் அமைப்பின் சென்னை மாநகர ஒருங்கிணைப்பாளர் சாந்தகுமார், தங்களது கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்ப்போம் என அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் கூறியதாக அவர் சுட்டிக்காட்டினார். அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரர்ஸ் மாநில அமைப்பில் அசோசியேஷன், அதாவது சங்கத்தில் இருக்கவங்களுக்கும் தற்போதைய கல்வித்துறை அமைச்சர் பெருமக்கும் ஒரு நீண்ட இடைவேளை உருவாக்கப்பட்டுள்ளது. நாங்கள் எல்லாமே செய்கிறேன்னு சொல்லி வந்துட்டு தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாணைகள் வெளியிடப்படுது, தொடர்ந்து ஏதாவது இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு மெமோ கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எதிர்மறையாக சங்கங்கள் பாதி அங்கே பாதி அங்கன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி இப்போ தற்போதைய அரசாங்கம் செய்யுதுன்றது ரொம்ப ஆசிரியர் மத்தியிலே மிக ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகளின் ஆசிரியர்கள் அனைவரும் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு சில பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை வைத்தும் பாடம் நடத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆவுடையார் கோவில் ஒன்றியத்தில் வேல்வரை என்னும் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் பணிக்கு வராததால் அந்த பள்ளிக்கு பூட்டு போடப்பட்டுள்ளது. இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கயத்தார், புதூர், விளாத்திக்குளம், ஓட்டப்பிடாரம் ஆகிய 5 யூனியனில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 32 கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக பள்ளி ஒன்றில் மாணவியே சக மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் நிலை ஏற்பட்டது. இதேபோல தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பூவத்தூர் தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் பள்ளியை பூட்டிவிட்டதால் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் பள்ளி வெளியே அமர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். பணிக்கு வந்திருந்த ஒரு சில ஆசிரியர்களையும் பள்ளிக்குள் வரக்கூடாது என தலைமை ஆசிரியர் தடுத்து நிறுத்தியதாக மாணவர்களின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர்.